ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நீட்டி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நாம் குறைவுள்ளவர்கள்தான், ஆனால் கிறிஸ்துவினுடைய மகிமையினாலே அந்த குறைவுகள் நிறைவாக்கப்படும். வேதத்தில் அதற்கான பல ஆதாரங்கள் இருக்கிறது. எலிசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எலிசா 2 மடங்கு எலியாவை விட இரட்டிப்பான அபிஷேகம், வரம், கிருபை பெற்ற ஒரு தேவ மனிதன். அவங்க அந்த எலிசாவை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. It's a big vast different. ஒரு பெரிய வித்தியாசம். அவனை தீர்க்கதரிசி என்று சொல்லவில்லை, எலியாவின் கைக்கு சாப்பிட்டு முடித்து, எலியா சாப்பிடுவதற்கு முன்பு, சாப்பிட்டு முடித்த பின்பு கை கழுவுவதற்கு வரும்போது அவனுக்கு கை கழுவுவதற்கு தண்ணீர் ஊற்றின அந்த கை கழுவி விட்ட ஒரு வேலைக்காரன் தான் இந்த எலிசா என்பதை போல அவர்கள் சொல்லுகிறதை கேட்க முடிந்தது. ஆனால் இந்த எலிசாவின் நாட்களில் எலிசாவுக்கு குறைவுகள் இருக்கத்தானே செய்யும். நமக்கு தெரியல என்ன குறைவுன்னு. ஆனால் மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டிருந்தார். அவர் மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டிருந்த பொழுது அந்த வியாதியிலே முடிவில் அவர் மரித்து போனார். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில் நிறைவாக்கப்படுகிறது. நம்முடைய குறைவுகள், இந்த பூமியில நாம் செய்கிற பல குறைவுகள் அவருடைய மகிமையில் நிறைவாக்கப்படுகிறது. நாம் குறைவில்லாத மனிதர்கள் அல்ல. ஒரு மனிதன் சொல்ல குறைவிருக்கலாம், செயல்பாட்டில குறைவிருக்கலாம். குறைவில்லாத மனிதர்கள் எவரும் இந்த பூமியில் இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் படிப்படியாக வளர்ந்து அந்த குறைவுகள் சிறுக சிறுக மாற்றப்படும். அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி விடுவார். இப்போ நம்ம சில நேரத்தில் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பங்களில், சில குடும்பங்களில் அதிகாலையில் டீ குடிக்கிற வழக்கம் இருக்கும். ஒரு 5 மணிக்கு, ஒரு 6 மணிக்கு. அதெல்லாம் பாஸ்டர் எந்த காலத்தில் இருக்கீங்க, 6 மணிக்கெலாம் டீயா? ஐயோ, அப்படிலாம் சொல்கிறது கேட்குது எனக்கு. ஆனால் இந்த 5 மணி 6 மணிக்கெலாம் நான் பார்த்துருக்கேன் சில குடும்பங்களில். அவங்க போய் யாராவது ஒருவர், அவங்க வீட்டில் ஒரு நபர் போய் டீ வாங்கிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் உட்காந்து ஊற்றி அந்த 5 மணிக்கே குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இப்படி இந்த பழக்கம், இது எல்லா இடத்துலையும் ஒத்து வரும்னு சொல்ல முடியாது. சில குடும்பத்தில் அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க, அப்போ தான் டீ குடிக்கணும். அவங்களுக்கு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க, அப்போ தான் சாப்பிடணும். அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வச்சுருப்பாங்க, அப்போ தான் குளிக்கணும், அப்போ தான் தூங்கணும்.
இதெல்லாம் சில குடும்பத்தில் பாரம்பரியமாக இருக்கும். அங்கே போய் வீட்டுக்கார்ட்ட காலைல 5 மணிக்கு எழுப்பி போய் டீ வாங்கிட்டு வையா அப்படின்னா அந்த அம்மா அங்கே வாழ முடியாது. இதெல்லாம் நம்முடைய பழக்கத்தில் உண்டான சில குறைவுகள். எங்கே போய் மாற்றணுமோ அதை மாற்றிடணும். இப்போ அதை மாற்றணும். அப்போ எப்படி மாற்றப்படுறது? வீட்டுக்காரரு ரொம்ப பக்குவமாக மனைவி கிட்ட அதிகாலையில் டீ குடிச்சு பழகிருக்க, அது சந்தோஷம்தான். ஆனால் இங்கே அந்த மாதிரி நம்ம செய்தால் அது நஷ்டமாயிரும். என்னன்னா, இப்போ நீ காலையில் டீ போட்டால் நீ மட்டும்தான் குடிக்கணும். எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டு அவங்க வரும்போது நீ போட்ட டீ எல்லாம் ஆறி போயிருக்கும். அது நஷ்டப்பட்டு போயிடும். அதனால அதை கொஞ்சம் மாற்றிக்கலாமே, நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாமே அப்படின்னு அன்பாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனைவி கேட்கும், அந்த பிள்ளை கேட்கும். சரிங்க, நான் அப்போ எப்போ போடுவாங்களோ அப்போ ஒரு 7 மணிக்கு எல்லாம் ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் காலையில் ஒரு 7 மணிக்கு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன். இது கணவனுடைய ஒரு படிப்படியான மாற்றம். இதே போலதான் மணவாளனாகிய இயேசுவும் நம்முடைய குறைவை அவர் மாற்றுகிறார். தட்டாலடி அடிச்சு செய்யாத அப்படி பண்ணாத ஆச்சரியப்பட்டன்னு சொல்ல மாட்டார். பக்குவமா தட்டி கொடுத்து நயம் டீ அந்த குறைவுகள் எல்லாம் மாற்றி விடுவார். இந்த காலை வேளையில பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது இதைத்தான் எடுத்துக்கிறான். உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நிறைய குறைவுகள் இருக்கு. வாழ்க்கையில குறைவு, பொருளாதாரத்துல குறைவு, ஆசீர்வாதங்கள குறைவு, இதெல்லாம் எல்லாமே மகிமை இல்ல. சிலதை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாரு முன்னாடியே. சில விஷயங்களை தான் அவர் மகிமையின் நிறைவாக்குவார். இதை குறித்து நான் வேறொரு நாட்களில் ஒரு விரிவான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.